வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு தினமும் உங்களை சந்திக்கின்ற ஒரு நோக்கமாக உங்கள் வசந்த் டிவி இதை நடத்தி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த முயற்சியினை செய்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக சொல்லுவார்கள், 4 அடி தூரத்தை தாண்ட வேண்டும் என்று சொன்னால் 6 அடி தூரத்தை தாண்டுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். 4 அடி தூரத்தை கடக்க வேண்டும் என்று சொல்லி 4 அடி மட்டும் நாம் எண்ணக்கூடாது. 6 அடி தூரத்தை தாண்டுவேன் என்று சொன்னால்தான் நாம் 4 அடி தூரத்தை தாண்ட முடியும். இதை போலத்தான் உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக சாதனை படைத்தவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செக்கோஸ்லோவேக்கியா நாட்டில் அங்கே மன்னராட்சி நடந்து கொண்டிருந்தது. அந்த மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அங்கே உள்ள குழந்தைகள் எல்லோரும் பள்ளிக்கு சென்று படிக்க முடியாது. மன்னர் வீட்டு குழந்தைகள் தான் அங்கே போய் படித்து மீண்டும் மன்னராகக்கூடிய வாய்ப்பினை அவர்கள் பெறுவார்கள். இப்படி இருக்கின்ற காலை அந்த மன்னருக்கு அந்த வண்டியை ஓட்டுகின்ற ஒரு கார்ட்மேனாக ஒரு தொழிலாளி இருந்தார். அவரும் அவர் மனைவியும் மன்னர் காட்டுக்கு வேட்டையாட போனாலோ அல்லது வெளியூர் சென்றாலோ அவர்களுடனே சென்று தங்கி இருப்பது அவர்களுக்கு பழக்கம். அந்த கார்ட்மேன் மனைவிக்கு மிகவும் ஒரு ஏக்கமாக இருந்தது. தன் மகனை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும், அவன் படித்து பெரிய ஆளாக வர வேண்டும், சாதனை புரிய வேண்டும் என்ற ஏக்கத்தில் அந்த தாய் இருந்து கொண்டிருந்தாள். ஒரு முறை மன்னன் காட்டுக்கு வேட்டையாட சென்றார். அப்பொழுது நிறைமாத கர்ப்பிணியாக அந்த கார்ட்மேன் மனைவி இருந்தாள். அந்த மனைவிக்கு எப்படியாவது மன்னனிடம் கேட்டு நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை மன்னர் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. உடனே அந்த மன்னனுக்கு அந்த தாய் ஒரு கடிதம் எழுதினாள். மன்னர் அவர்களே, நான் உங்களுக்கு அடிமைதான், இருந்தாலும் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உங்கள் ஆதரவினால், உங்கள் உத்தரவினால் அரச குடும்பத்து குழந்தைகள் படிக்கின்ற பள்ளியில் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால் என் குழந்தையும் அறிவாளியாக மாறிவிடுவான் என்று ஒரு விண்ணப்ப கடிதத்தை எழுதினார்கள். அந்த மன்னனுக்கு மிகவும் பிடித்து விட்டது. இதுவரையிலும் மன்னர் பரம்பரையில் எவரேனும் தன் குழந்தையை இப்படி மன்னர் குழந்தைகள் படிக்கின்ற இடத்தில் படிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணவில்லை. ஒரு சாதாரண வண்டியோட்டி பிழைக்கின்ற ஒரு தொழிலாளியின் மனைவி இதை கேட்கிறாளே என்று ஆச்சரியப்பட்டு பெருந்தன்மையோடு சொன்னார், நிச்சயமாக உன் குழந்தையை நான் படிக்க வைக்கிறேன் என்று சொல்லி அந்த செலவையும் ஏற்றுக்கொண்டார். வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழிந்து ஜனநாயக ஆட்சி மலர்ந்தது. அந்த ஜனநாயக ஆட்சி மலர்ந்த நேரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் அங்கே ஜனாதிபதியாக மாறினான். அந்த ஜனாதிபதி யார் தெரியுமா? எந்த வண்டி ஓட்டுவன் மனைவி என் குழந்தை அரசகுமாரர்கள் படிக்கின்ற பள்ளியில் படிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் போட்டு தன் குழந்தையை படிக்க வைத்தாலோ அந்த தாயின் மகன்தான் அந்த நாட்டின் ஜனாதிபதியாக வந்தான். எனவே வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோளோடு இருக்கின்ற யாராக இருந்தாலும் வெற்றி பெறலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சாதாரணமாக யாரும் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இது நடக்குமா, நடக்கவே நடக்காது என்று எண்ணுகின்ற காலகட்டத்தில் அந்த தாய் எண்ணி அந்த நாட்டின் ஜனாதிபதியாக ஆவதற்கு தன் மகனை படிக்க வைத்தாள். இதுதான் வாழ்க்கை. எனவே வாழ்க்கை சக்கரத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் புதிய சிந்தனை, அயராத உழைப்பு, என்னால் முடியும் அல்லது நம்மால் முடியும் என்று சிந்திக்கின்ற நேரத்தில் வெற்றியை நிச்சயமாக அடையலாம். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில்
ஒவ்வொரு நாளும் கருத்தை சொல்லுகின்ற வசந்த் டிவியை நீங்களும் பின்பற்றி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.